கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கு நான் என்ன வேத வசனம் குறித்து சொல்ல போறேன்னா, சங்கீதம் 105:4. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆம் தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம நித்தமும் தேடுறவங்களா காணப்படணும். புதிய வருஷத்துக்குள்ள நம்ம என்ட்ராயிட்டோம். நம்ம தினமும் இப்போ ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்லே ஆண்டவரை தேட கற்றுப்போங்க. நம்ம சோமுன்ற ஜீவியம் இருக்கணும். ஒரு நாள் கூட மறந்து போயிடக்கூடாது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நாள் நீங்கள் பிரேக் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி ஒரு நாள் லைட்டு மனசு ஐயோ நீங்கள் ஜம்முலேன்னு ஒரு உறுத்தலாக இருக்கும். திருப்பி நீங்கள் கூட ஒரு நாள் நீங்கள் அதே மாதிரி செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இந்த மனசானது மழுங்கடிக்கப்பட்டதாக காணப்படும். நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்க. தினமும் தெய்வ பயத்தோடு ஒரு சமூகத்தை நம்ம தேடுறவங்களாக காணப்படணும். இந்த புதிய வருஷத்தில் தினமும் தேடணும்னு ஒரு தீர்மானத்துக்குள்ளே நீங்கள் எடுத்து ஆண்டவருக்குள்ள கண்டிப்பாக ஆண்டவரே நான் தினமும் சோமுனை ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நித்தமும் அவருடைய சமூகத்தை தேடுங்க. தேவைகளுக்காக நம்ம ஆண்டவரை தேடவே கூடாதுங்க. சுயநலத்துக்காக நம்ம தேடவே கூடாது. ஆண்டவருக்கு நம்ம அப்படி தேடினா ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயம் தெரியும். நம்ம என்ன இதயத்தோடு ஆண்டவர் சமூகத்துக்கு வாரம் நல்லாவே தெரியும். நம்ம ஆண்டவரை நேசித்து தேடுறவங்களா காணப்படணும். சகியுன்னு ஒருத்தர் இருந்தான் பாருங்க, அவன் பாவியான மனுஷன்தான். அவன் பாவின்னு தெரியும். எல்லாரோட சேர்ந்து ஆண்டவரை பார்க்க முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டவரை பார்க்கணுன்னு அவன் தேடினான். அப்படி மரத்தில் ஏறி, காட்டத்தி மரத்தில் ஏறி ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லி இப்படி எட்டி பார்த்தான். ஆண்டவர் என்ன செஞ்சார் பாருங்க, அவர் மனசை பார்த்தாருங்க. என்ன ஒருத்தன் தேடுறான் அப்படின்னு சொல்லி அவன் மனசை பார்த்தாரு. அவன் அறிஞ்சிருந்தான் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று எல்லார் மூலமும் அவன் கேள்விப்பட்டிருப்பான். அதை அறிஞ்சிருந்தான். அவனுக்கு பார்க்கணும் ஒரு ஆசையாக இருந்தது. அவன் உள்ளத்தை ஆண்டவர் அறிந்து கொண்டார். அதனால் இந்த நாளில் ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவருக்கு புறம்பா நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன், என்னால் பக்கத்தில் வரவே முடியாது, அப்படிப்பட்ட தூரத்துக்கு போயிட்டேன். அப்படிலாம் கிடையாதுங்க. ஆண்டவர் சகைவை அணைத்து கொண்டாரா, அவர் வீட்டுக்கு போனாரா, அவர் வீட்டுக்கு ஒரு மீட்பை தந்தாரா, அதே போல தான் நம்ம ஆண்டவரத்தை திரும்பும்போது, அவரை தேடும்போது அவர் அப்படியே நம்மளை அணைத்து கொள்கிறவராய் காணப்படுகிறார். அதனால் ஆண்டோட சமூகத்தை நித்தமும் தேட வாஞ்சிங்க, விரும்புங்க, பிரயாசப்படுங்க. நீங்கள் இந்த நாளில் முயற்சி எடுத்து பாருங்க. உங்களால் நிச்சயம் அவரை தேட முடியும். ரெகுலராக ஒரு ப்ரேயர் லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆமேன். அதை செய்வீங்களா? அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசிங்கள். கர்த்தருடைய கருத்திலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.